தென்காசி மக்கள் செல்வன். ஆமா யூடியூப் சேனல். யூடியூப் சேனல். சரி தென்காசி யூடியூப் சேனல் மக்கள் செல்வம். மக்கள் செல்வன். செல்வன் தென்காசி யூடியூப் சேனல். ஆமா மக்கள் செல்வன். செல்வன். அதாவது இந்த யூடியூப் சேனல் தெரியாதவங்க யாருமே கிடையாது. நம்ம அண்ணமார் அழகா எடுத்தாங்க. எந்த ஒரு செய்தி பார்க்கணுமா, எந்த ஒரு நல்ல கேட்ட பார்க்கணுமா, அண்ணாச்சி என்ன சேனலுமா? சரி தென்காசி மக்கள் செல்வன். தென்காசி மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். அப்படி ஆமா அழகா எடுத்து போடுவாங்க. சேனல்ல இப்ப விதவிதமா வந்துட்டு இருக்கலாம் யூடியூப் சேனல்ல இல்லையா? ரொம்ப பேரும் புகழும் பெற்ற எங்கள் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் தென்காசி மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். பேரும் புகழும் வாய்ந்த யூடியூப் சேனல். எங்கே போயிடுது இப்ப சேனல்? திருவிழா நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி என்னப்பா? கலை நிகழ்ச்சி கரகாட்டம் கும்பாட்டம் இல்லையா? நிறைய நம்மளை போன்ற வில்லிசைகள் பாடுதல் இருக்கும். இன்னைக்கு வில்லிசை பாடுதலுக்கு அறிமுகப்படுத்தது யாரு? இன்னைக்கு நம்ம சேனல், நம்ம தென்காசி மக்கள் சேனல் தான். தென்காசி மக்கள் செல்வன் சேனல். அதாவது ஒரு தொழிலை உயர்த்தி விடுறது இந்த சேனல் தான். மக்கள் கலை உலகை வெளிப்படுத்துவது இந்த யூடியூப் சேனல் தான். சரி இல்லையா? நிறைய பேருக்கு விவரம் தெரியாம தொழில் இருக்கும் கையில, ஆனா வெளிப்பட வெளியில தெரியாது. இந்த சேனல் மூலியமா தான் இந்த இடத்துல இந்த உள்ள இருக்குன்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் இப்ப அட்வான்ஸே கொடுக்குறாங்க. ஆமா மக்கள் சேனலை பார்த்தா நமக்கு பொழுதுபோக்க போறதே தெரியாது, தெரிய மாட்டேங்கு. ஆமா இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்போமா அப்படின்னு பொழுது போறதே தெரியாது, தெரிய மாட்டேங்கு. அதாவது சின்ன கலைஞரா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய கலைஞரா இருந்தாலும் பரவாயில்ல, இது முக்கிய காரணம் கொடுத்தவங்க இந்த யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் அவங்கள வச்சுதான் நிறைய கலைஞர்களா மேல போயிருக்கிறாங்க, உயர்ந்துட்டே வராங்க. அதுல நம்மளும் ஒரு ஆளு, அதுல இப்ப நம்மளும் ஒரு ஆளு. ஆமா சரஸ்வதியே அம்பிகை சரஸ்வதியே தடுமாறு வேளையிலே விளையாட வேண்டும் அம்மையான காளியம்மாளே அருகி வந்து அருள் புரிவாளே அங்கார கோவக்காரி தாயான காளியம்மாளே ஒரு கதைகள் பாடு ஒரு கதைகள் பாடு நாயகரே அருள் புரிவாயே கடவுளுமாக சுடலையா அருமுரிய வேணும் மாடனும் ஆடதியோ அருமுரிய வேணும் காவல்கார கருப்ப சுவாமி அருகி வந்து அருள் புரிவாரே ஹரிராமயம் பெருமானே அருமுரிய வேணும் சிந்திக்கதே மகளே மன்னிப்பு கொண்டவளே மன்னிப்பு கொண்டவளே மகாடி மன்னிப்பு கொண்டவளே
தாயான காளியம்மா மாரியம்மா சந்திரமாரி சடமாரி மூன்றா பிறந்த முப்படாதி அம்மைமார்கள் 8 பேர் அழகாக பிறந்திருக்கா 8 பேர் ஒண்ணுவோட பிறந்திருக்கா இந்த காளியம்மாளை பார்த்தா அந்த உச்சிமகாளியை பார்க்க முடியல ஏன் முப்படாதியை பார்த்தா காளியை பார்க்க முடியல நம்ம சந்திரமாரியை பார்த்தா முத்துமாரியை பார்க்க முடியல காளியை பார்த்தா மாரி பார்க்க முடியல காளியை பார்த்தா சந்திரமாரி பார்க்க முடியல ஆமா ஏன்னு கேட்டா 8 பேரும் அப்படியே அச்சில வார்த்தை மாதிரி இருக்காங்க அவள அழகா இருக்காளுங்க அப்படியே சொலிக்கிறாங்க அதான் இவளை பார்த்தா அவளை பார்க்க முடியல அவளை பார்த்தா அவளை பார்க்க முடியல ஆமா இப்படி அழகாக பிறந்திருக்க கூடிய வளையில ஆமா ஏ குழந்தை வாக்குவான குரலோசை போடுதையா போடுகிறதையோ அப்படி குரலோசை போடக்கூடிய வளையில அந்த நாயக்கனி என்ன நினைச்சா தெரியுமா என்ன நினைக்கிறா நம்ம குழந்தைன்னு சொன்னோமே இப்ப 8 மொட்டை பிள்ளையா பிறந்திருக்காளே பிள்ளை வயிறு பசி பட்டினியா குவாக்குவான்னு அழுகுதாள நாமளும் குழந்தைகளுக்கு பாலமருந்தம் கொடுக்க முடியாது நம்ம நாகம் இல்லையா நம்ம நஞ்சுண்ட விசப்பாலே பாலாக கொடுக்க முடியாது நாகம் விசப்பாம் இல்லையா விசப்பாலே குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த நாயக்கன் என்ன நினைச்சா தெரியுமா கைலாசத்தில் இருக்கப்பட்ட பார்வதி நினைச்சாலே ஏ சத்தியான பார்வதிய குழந்தைகள் 8 பேர் வயிறு பசி பட்டினி அழுகுறாள நாகம் இல்லையா நஞ்சுண்ட விசப்பாலை கொடுக்க முடியாத என்ன செய்வேன் அது செய்வேன் என்று சொல்லி நாயக்கனி பார்வதி நினைச்சு அழுகின்ற வேளையில் அந்த கைலாசத்துல பார்வதி என்ன நினைச்சா இந்த நாயக்கண்ணி 8 குழந்தைகளுக்கும் பாலமருந்தம் கொடுக்க முடியாம சங்கடப்பட்டு வருது நாங்க விசப்பால கொடுக்க முடியாது இல்லையா அப்ப நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி சத்தியான பார்வதியால் 8 குழந்தைகளுக்கும் வசியமர்த்த வேண்டும் என்று அந்த பார்வையால் எவ்விதமாக வசியமர்த்த வர தெரியுமா சத்தியான பார்வதியால் ஆதி சத்தி பார்வதியா தெய்வலோக காமதேனு ஜீவன் தேவி அனுப்பி வைத்தான் காமதேனு வருகுதையோ கண்ணியான 8 பேர்க்கும் கடிங்கோவல் இருக்குதையா கண்ணியான 8 பேர்க்கும் பாலமருந்தம் கொடுத்தாளே பாலமருந்தம் கொடுத்தாளே விசிறி போடு வந்து கொலவ போட கொலவாய் போடு தாளாட்டு வந்து கொடை பிடிக்க பாம்பே தாளாட்டு நாக வந்து கொடை பிடிக்க காளியம்மா பேச்சு சுடல வைரோசாமி ஆலயத்தில் பாடிக்கக்கூடிய வேளையில நம்ம பாடுகிற 6 பேரையும் ஆதரித்து அன்பை தந்த சிவசியமான் அதாவது டானா ஓட்டுநர் குரூப் சார்பாக டிரைவர் டிரைவர்மார்கள் டிரைவரை வரக்கூடிய அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பாடுகிற 6 பேரை ஆதரித்து அலங்கார பண்ணி சிங்காரமடையில் நமக்கு 101 ரூபாயை கொண்டு வந்து 101 லட்சம் அன்பை கொடுத்திருக்கிறார்கள் வண்டி ஓட்டுநர் டிரைவர்கள் குரூப் சார்பாக தவசு பாண்டியன் அண்ணா அவர்கள் உடையார் பாண்டியன் அண்ணா அவர்கள் பாலமுருகன் அண்ணா அவர்கள் எங்கள் தாய்மணி அதாவது மணிகண்டன் தங்கராஜ் அண்ணன் அவர்கள் சுடலை பாண்டியன் அண்ணா அவர்கள் மாரியப்பன் அண்ணா அவர்கள் கோமதி ஸ்டோர் வைத்திருக்கும் மாரியம்மாள் அவர்களும் அமரன் குரூப்ஸ் டானா ஊர்லே அமரன் குரூப் சார்பாக அதாவது 7 ஹரேஷ்
கபடி குழு 7 ஹரேஸ் கபடி குழு சார்பாக நம்ம பாடிகள் 6 பேர் ஆதரித்து 101 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமா நம்ம கல்வி கொடுத்திருக்கிறார். அதனால அண்ணா அவருடைய ஒரு விரோதத்துல வாழ நிமிஷம் எல்லாம் காளியம்மா சுடலை மடசுவாமி இருவையால அந்த மாதிரி எப்படி எல்லாம் வாழ வேணும் தெரியுமா? ஐயா வாழ வேண்டும், நல்லா வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், மறை மறைவனோட வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், ஏ அண்ணா மாறே குடும்பமெல்லாம் கையிலே போல வாழ வேண்டும், வாழ வேண்டும், சுடல மாடனோட கிரிவையான அவர்களது குடும்பமெல்லாம் எந்த முகம் போயிட்டாலும் முகமாய் வாழ வேண்டும், எந்த முகம் போயிட்டாலும் முகமாக வாழ வேண்டும். அப்படியாக 8 குழந்தைகளுக்கும் தெய்வலோக காமதேனை சிவன் தேவி அனுப்பி வைக்க சரி மானு வந்து வாழ் கொடுக்க மயில வந்து விசிறி போட பூவ வந்து குழவ போட உள்ள நெறிதாளாட்ட நாக வந்து குடை பிடிக்க நல்ல பம்பு தாளாட்ட அந்த 5 தலை சென்னாக இருக்கு பார்த்தீங்களா? வாயால கொடுத்தா விஷம் வந்துருமா? அதனுடைய அதாவது வால் இருக்கு இல்லையா? ஏம்னா நம்ம வாயே நச்சுவாய் விஷவாய் விஷம் கொண்ட வாய். ஆமா, அதனால நம்ம குழந்தைக்கு நம்ம வாயால கொடுத்தோமானா நம்மளுடைய நச்சு எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பறந்துருமே என்று சொல்லி சரி அந்த வாழை கொண்டு தேன்ல முக்கி அந்த வாளால 8 குழந்தைகளும் கொடுக்கு. ஓஹோ, வாளால தேன் எடுத்து வாயத்துல கொண்டு ஊட்டுகிறது. ஆமா சரி 8 நல்ல குழந்தைகளும் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு கொண்டாட்டம். ஆமா உண்டுல எல்லாம் நல்ல கொரட்டை விட்டு தூங்குதாளுங்க. ஆமா ஏ காளியம்மா எப்படி தூங்குதா? பாரு நம்ம அண்ணனை பாரு சாப்பிட்டுட்டு வந்து மேடையில தான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அங்க பாரு இதுக்கு முன்ன கொட்டாய் விட்டாச்சு. ஆமா ஆமா உண்ட மயனுக்கு தொண்டனுக்கு உண்டுல. ஏ மாரியம்மா எப்படி தூங்குதா? ஆமா உப்படாதி என்ன சந்தனமாரி சடமாரி 8 பேர் உண்ட மயக்கம் தொண்டானு கொண்டா நல்லா சாப்பிட்டாளுங்க. பாலை குடிச்ச உடனே நல்லா கண்ணசம் தூங்கிட்டாங்க. தூங்கி இருக்கக்கூடிய வேளையில கைலாசத்துல பகவானும் பார்வதி சோபை பருத்தி சொக்கட்டாடுகிறார்கள். பக்கத்துல நாரதர் வந்து கூட இருக்காரு. நாரதர் ஒன்னா உம்மன் சொல்லுவார் இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது பார்வதியால் பகவான் அழைத்து அந்த பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? என்னமா சொல்ற? பாயசம்மா இருக்கணும், பேர சாப்பிட்டுக்கணும், போம்ப சாப்பிட்டுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய வேளையில இதுதான் சமயம் என்று சொல்லி அந்த பார்வையால் பகவான் என்ன கேட்டா? ஏ ஆண்டவரே பகவானே, இந்த பூலோகம் தன்னதில என்ன போல அழகான பெண்கள் யாராச்சும் இருக்காங்களா? யாராவது என்னை போல அழகுள்ள பெண்ணை கண்டீர்களா பகவானே? இதனுடைய மனைவி அழகா இருந்தாலும் சரி அழகா இல்லாட்டாலும் சரி சரி அடியே நீதான் அழகுன்னு சொன்னாதான் மனுஷன் பிழைச்சாரு. 1000 தான் இருந்தாலும் கெட்டின மனைவி என்ன போல அழகுள்ள பெண்ணை கண்டீங்களா? அழகா இருந்தாலும் அழகா இல்லாட்டாலும் ஆமா கேட்கும் போது ஏம்மா உன்னை போல அழக விட கீழூட்ல இருக்கா பாரு ஒருத்தி நம்ம பங்கஜம், அவ அழகு எப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? ஏன் மனுஷா இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு சரி அப்ப என் மேல நீ ரொம்பலாம் கோபப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீ சொல்லுவேன். நீ அழகா இருந்தாலும் சரி அழகா இல்லாட்டாலும் சரி உன்னை போல அழகு நான் பெண்ணை பார்க்கலன்னு சொல்லிட்டா பையு அவளுக்கு சந்தோஷம் பொங்கிரும் பாத்துக்க. கையில பிடிக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய வழியில பகவான் பார்வை இடமதில ஓடி வந்து அந்த பகவான் என்ன சொன்னா தெரியுமா? அடியே பார்வதி எம்மா பார்வதி அழக போல அழகு போல அழகு போல யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை போல அழகே
போலே யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை பார்வதியே ஒன்று சொல்ல கேளு சக்தியோட அழகு போலே சாகரத்தை யாரும் இல்லை பார்வதி அழகு போலே பார்வதிகள் யாரும் இல்லை போல அழகு பெண்ணு போல அழகு பெண்ணு உலகத்தில் யாரும் இல்லை பார்வதி இல்லையா உன்னை விட அழகு யாருமே கிடையாது இந்த உலகத்துல உன் பேரு அழகு பார்வதி இல்லையா உனக்கு நீதான் அழகு 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 பார்வதி என்று ஆண்டவன் பகவான் சொல்லக்கூடிய வேளையில் அந்த பார்வதி என்ன நினைச்சா தெரியுமா நான் அந்த அழகு நான் அந்த அழகு என்று தனக்கு தானே பெருமையாக நினைச்சா பார்வதி ஆமா நம்ம புருஷன் நம்மளை பார்த்து அழகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அவ கெக்கல் விட்டு சிரிக்கா அண்ணா தாங்க முடியல ஆமா அதான் சொல்வாங்கல்ல தன்னை மெச்சுக்கிட்டுமா தவிட்டு கொள்ளக்கட்டு ஊரை மெச்சுக்கிட்டுமா ஊச கொள்ளக்கட்டு விடிஞ்சு பார்த்தா எப்படி நான் வரும் அப்படியே இங்க இருந்து இழுத்தா நம்ம மத்தாளம் பறக்கி போகும்ல நூலுலா வரும் தனக்கு தானே பெருமையாக நினைச்சா பார்வதி அப்படி இருக்கக்கூடிய வேலையில் நாரதர் பக்கத்துல இருக்க என்ன நினைச்சா தெரியுமா நம்ம பாட்டி பார்வதி தாந்தா அழகன்னு பெருமையா நினைக்காள இவ்வளவு நாளும் இல்லாத சந்தோஷத்துல இன்னைக்கு நம்ம பாட்டி பார்வதி இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கலால நாமளும் உலக சுற்று வாணிவம் இல்லையா நடக்கக்கூடியது நல்லது கெட்டதெல்லாம் நமக்கு தானே தெரியும் இன்னைக்கு பாட்டியை நாமளாலும் பாத்துறோம் என்னன்னு கேட்கணுமே என்று சொல்லி ஒரு நாள் தினம் நாரதரான வரும் நகர் சோதனை செய்து வராரு கடைசி எங்க வரா தெரியுமா நாகலோக பட்டணத்துக்கு வாராரு நாரதரும் அந்த நாகலோக பட்டணத்தில் சந்திரகிரி வனமதில வணிஞ்ச வர்ண பாறையில பச்சால மரத்தடியில் நாகராஜ நாயக்கனி பெற்ற பிள்ளை என் தாயான காளி சரி ஏ மாரியம்மா ஏ காளியம்மா இப்படாதி சந்திரமாரி சடமாரி 8 பேர் அழகா பிறந்திருக்கா 8 பேர் அழகா படுத்திருக்காங்க கண்ணம் பார்த்தாரு இந்த காளியை பார்த்தா மாரியை பார்க்க முடியல இந்த மாரியை பார்த்தா இந்த காளியை பார்க்க முடியல தங்கச்சி மாதிரி 8 பேரும் ஒண்ணு போல இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த நாரதர் ஆனவர் ஓடோடி வராரு நேர கைலாசம் வந்துள்ளவோ வந்து பாட்டி பார்வையிட நாரதர் என்ன சொன்னா தெரியுமா என்னம்மா பாட்டி பாட்டி பார்வதியே பார்வதியே பாட்டி பாட்டி பார்வதியே பார்வதியே நாரதரின் வார்த்தைகளும் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணி பெற்ற பிள்ளை அட்டகோணி 8 பேரும் அழகாக பிறந்திருக்கா அக்கா தங்க 8 பேரும் அக்கா தங்க 8 பேரும் அழகாக பிறந்திருக்காயே பார்வதியே காளியம்மா அழக போலே காணடைய உலகத்திலே மாரியம்மா அழக போலே அடிபாட்டி பார்வதியே மாநிலத்தில் யாரும் சந்திரமாரி அழக போலே சாகரத்து யாரும் அழக போலே உலகத்தில யாரும் மாரியோட அழக போலே மாநிலத்தில் யாரும் போடாதி அழக போலே போடாதி அழக போலே யாரும் போடாதி அழக போலே
போலே சாகரத்து யாரும் இல்லை மாறி அழக போலே உலகு யாரும் இல்லை பத்திரகாளி அழக போலே பாருலகு யாரும் இல்லை காளி அம்மா அழக போலே அழக போலே அம்மா அழகே போலே காணகற்று யாரும் இல்லை யாரும் காளியம்மா அழகே போலே அழகே காளியம்மா அழக போலே அழகே யாரோ இல்லையே யாரோ வங்கி நல்ல தாளையழகி வங்கி நல்ல தாளையழகி பாடமல்லி நேரத்தழகி நல்ல ஜவபழகி சிந்தூர புட்டழகி கம்மியான காளியம்மாளே கட்டழகி ஒட்டமாதா அது நல்ல வடிவழகி அம்மை மாறி அழக போலே அயான அழகம்மாளோ அயிலத்தில யாரும் இல்லை சந்திரமாடி சரமாயி ருத்ரகாளி வீரகாளி மகாளி முப்புடாதி ஏன் 8 பேர் ரொம்ப அழகாக இருக்காள இருக்கிறார்களே பாட்டி என்ன நீங்க மட்டும் அழகழகுன்னு சொன்னீங்களே ஏன் பாட்டி பாட்டி ஆ, ஒரு நாள் இல்லாத சிரிப்பு இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே என்ன பாட்டி ஆமா என் பேர பிள்ளை ஆ, கதை தெரியாத உனக்கு ஆ, உங்க தாத்தா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன் பாத்துக்கோ சரி என்ன கேட்டீங்க ஆ, என்னை விட அழகுள்ள பெண்கள் யாரையாவது பாத்தியலான்னு கேட்டேன் சரி அதுக்கு உங்க தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா உங்க தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா சொன்னாரு? வெக்கமா இருக்கு பேர பிள்ளை ஆமா வெக்கமா இருக்கு பேர பிள்ளை வெக்கம் பாட்டி இவ்வளவு வயசுக்கு பிறகு உனக்கு என்ன வெக்கம் சொல்லு சொல்லு பேர பிள்ளை என்ன பாட்டி வைக்கும் உங்க தாத்தாட்ட என்ன போல அழகுள்ள பெண்ணை கண்டேலான்னு கேட்டேன் சரி அதுக்கு உங்க தாத்தா என்ன சொன்னாரு சொன்னாரு? உங்க தாத்தா சொன்னாரு உன்னை போல அழகுள்ள பெண்ணை சரி இந்த உலகத்துல நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னாரு சரி அத நினைச்சா நான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் வெக்கப்பட்டு இருக்கேன் ஏன் பாட்டி என்ன உங்களுடைய அழகை விட 32 லட்சம் பொருந்தி அழகு குழந்தைகளா இருக்காங்க பாட்டி இருக்கார்களா நாகலோக பட்டணத்துல நாகலோக பட்டணத்துல இருக்கார்களா ஆமா என்று நாரு சொல்லக்கூடிய வழியில பார்வதி ஓடி வந்து ஆமோ ஏன் பெறம்ல நாரதா என்ன என்ற உண்மை ஆமா உண்மை செய்கிறாயா பொய் சொல்கிறாயா இல்ல என்று கேட்கக்கூடிய வழியில ஆமா பாட்டி எத்தனை தடவை உங்ககிட்ட கேலி பேசிருப்பேன் கிண்டல் பேசிருப்பேன் சரி நான் கண்ணால் கண்டது உண்மை 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 ஆமா 100க்கு 100 உண்மை 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 ஆமா இப்படியாக ஆமா என் நாரு சொல்லக்கூடிய வழியில வேலையே ஏன் நாரதா ஏப்பா என்னம்மா? என் பேரம்ல அப்படியே தங்கச்சி மாதிரி எடுத்து கொண்டு என் கையில ஒப்படைச்சிருவியா எடுத்துட்டு வரணுமா எடுத்து வரணும் என்னால முடியாது பாட்டி என்னால முடியாது பாட்டி அப்படியா ஆமா அதுக்கு என்ன சொன்ன நாரதர் என்ன ஏ பாட்டி பாட்டி பார்வதியே பாட்டி பாட்டி பார்வதியே குழந்தைகளை எடுப்பது நாள முடியாது தேவராள முடியாது மூர்த்தியாள முடியாது என்னால முடியாது நாள முடியாது தேவராள முடியாது என்னால முடியாது என்னால முடியாது பாட்டி பாட்டி பார்வதியே பாட்டி பாட்டி பார்வதியே நாகலோகப்பட்டணத்தோ நாகராஜனாக பணமெடுத்து நின்றவனோ ஆயுளோ அணிந்து போகும் குழந்தைகளை எடுப்பதற்கு நாள முடியாது தேவராள முடியாது தேவராள முடியாது மூர்த்தியாள முடியாது பாட்டி பார்வதி என்ன அந்த குழந்தைகளை எடுப்பேன் சாமான்
சாமானியமா முடியாது. ஏன் பேரப்புல அப்படி சொல்ற? பாம்பை கண்டா படையும் நடுங்கும். ஆமா. எப்பேற்பட்ட வீராதி வீரனா பாம்பை கண்ட பயப்படாம இருப்பானா? அவ்வளோ கொடிய விஷம் கொண்ட நாகங்கள். அதனால அவங்க கிட்ட போய் அந்த குழந்தைகளை ரேசா எடுக்க முடியாது பாட்டி. என்ன நீங்க பயப்படுவீங்களா? முடியாது முடியாது. தம்பி சாண்டிகார் தம்பி பயப்படுவீங்களா? ஆமா நான் பயப்படுவேன்ல. நீ பயப்பட மாட்டியா? அப்படியா? என்ன தாளத்துக்காரனே நீங்க பாம்பை கண்டா பயப்படுவீங்களா? அவர்ட்ட வேற பாம்பா பாம்பு 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 அவரை கண்டா பயந்து ஓடிரும். பாம்பு பாம்புனா படையும் நடுங்கும்ல. உடுக்காரு அண்ணாவி இருக்காவும் இல்லையா? அண்ணாவி நீங்க பயப்படுவீங்களா? நான் செத்து கிடந்த பாம்பை கம்ப கொண்டு ஓயாம அடிப்பேன். சரி. அங்க இருந்து வருதுன்னா 7 காத வழி ஓடிடுவேன். சரி. ஆமா. இப்படியாக ஆமா இதுதான் சமயம் என்று சொல்லி நாகராஜ நாயக்கனி ரொம்ப பொல்லாதவர்கள். ஆமா. குழந்தைகளை எடுப்பதற்கு யாராலும் முடியாது. முடியாது முடியாது. ஆனா நம்ம அடிச்சவுக்கு அதற்கு நம்ம அண்ணன் இருக்காரு. யாரு யாரு? அண்ணன் கோபால கண்ணு. உங்க அண்ணன் நினைச்சாலும் எப்படியாவது குழந்தைகளை எடுத்துட்டு வந்துருவாரு. ஆமா அவரு நினைச்சா எடுத்துக்கொண்டு தர முடியும். ஆமா அண்ணன் இருந்தா தான் ஆதரிக்கிறதுக்கு அண்ணன் வேணும். ஒரு இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க போனானா ஏன் அண்ணன் தம்பி இருக்கான்னு கேட்காங்க. அண்ணன் தம்பி இருந்தா தான் எல்லாம் நல்லா புடுங்க முடியும். 5 தங்கச்சி இருந்தானா 5 தங்கச்சிக்கும் 5 கிராம் மோதிரம் பண்ணி போடணும். ஒவ்வொரு தங்கச்சிக்கும் 5 கிராம் மோதிரம் இல்லையா? பச்சை சேலை வந்தது, மஞ்சள் சேலை வந்தது, சிவப்பு சேலை வந்தது, எல்லாம் வந்துச்சு. மோதிரம் பண்ணி போடக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அண்ணன்மார் தான் தங்கச்சிக்கு இன்ன வரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் செய்யல. அண்ணன்மார்கள் தங்கச்சிக்கு 2 கிராம்ல மோதிரம் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னு வை. அப்ப தங்கச்சி வந்து அண்ணனுக்கு 5 கிராம்ல செயின் போடணும் அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் அது வரவே வராது. வரலனே இனிமேல் அண்ணன்மார்களும் தங்கச்சிமாருக்கு 5 கிராம் மோதிரம் பண்ணி போடணும். அப்ப அடிக்கேக்கு ஆதரிக்க நம்ம அண்ணன் தான் அண்ணன் இருக்காரு. அந்த கண்ணை ஓடி வந்து இதுதான் சமயம் என்று சொல்லி அந்த நாரதர் என்ன சொன்னா தெரியுமா? பாட்டி பார்வதி வைகுண்ட வாசகர் கோபால கண்ணை உங்க அண்ணன் போய் கேட்ட நினைச்ச காரியம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வழியில சத்தியான பார்வதியால் என்னமா சொல்ற அண்ணனிடம் சொல்ல வேணும் என்று சொல்லி ஏ அண்ணா சிறும நாராயணா நந்த கோபாலா பெருமாளே ஹரிராம எம்பெருமாளே என்று சொல்லி சுவாமி நாராயண கோபால கண்ணன் அழைத்தாள அவர் எப்படி அழைத்தார் தெரியுமா? பார்வதி ஓடி வந்து அண்ணா நாராயண அண்ணே நாராயண நாராயண அண்ணே நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண 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 நமோ நாராயண அண்ணா பார்கடலில் பச்சை மாலை நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதனே அண்ணே நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண பிள்ளை இல்லாத சரணுக்கு பிள்ளை இல்லாத சரணுக்கு பிள்ளைகளே தீர்த்தவரே நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண குழந்தை இல்லாத சரணுக்கு குழந்தை இல்லாத சரணுக்கு குழந்தைகளே கொடுத்தவரா நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண அண்ணா அண்ணா கோபால அண்ணா அண்ணா கோபால
மலை கேட்கலையோ பார்வதியால் அழைக்கின்றோ பச்சை மலை கேட்கலையோ அவள் அழைக்கின்றோ அவள் அழைக்கின்றோ தாமோதர கேட்கலையோ பரக்கலையோ சாதம் உன்னலையோ நாமம் பரக்கலையோ நாமம் பரக்கலையோ பாலோ உன்னலையோ அண்ணா கோபாலா உன்னானமும் பரக்கலையோ சாதம் உன்னலையோ நாமம் பரக்கலையோ கூட்டுப்பாடு உன்னலையோ பார்வதி அழைக்கும் சத்தம் காலை கேட்டு எப்பொழுது வருவேன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த கோபாலன் என்று அழைக்க வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட கண்ணை நினைச்சாரு ஏன் நம்ம தங்கச்சி நம்மளை கூப்பிடுதாள நம்மள அழைக்கிறாளே என்னமோ தெரியலையே என்னமோ யாதோ தெரியலையே நம்ம அத்தான் பைத்தியார் அத்தான் தங்கச்சி விடுது எங்க போயிட்டாரோ தெரியலையே ஆமா அவர் என்ன ஆனாரோ என்னமோ தெரியலையே நம்ம தங்கச்சி நம்மள அழப்பா என்று சொல்லி வைகுண்ட வாசகர் கோபால கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டம் விட்டு அறிஞ்சு கைலாசம் வராரு வருகிறாரு ஏ தங்கச்சி என்ன ஏ பார்வதி அம்மா தங்கச்சி பார்வதி அண்ணனை நினைச்சு கூட்ட வர என்ன என்னை அழைத்த விவரம் என்ன சொல்லம்மா அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா பார்வதி என்ன சொல்றா அண்ணா கோபாலா என்ன என்னம்மா நான் கூப்பிட்ட விவரம் வேற என்ன அதாவது நாகோலகப்பட்டணத்துல நாகராஜ நாயக்கண்ணி சரி ரொம்ப என்னைய மாதிரி என்னை விட அழகா இருக்காங்களா அண்ணா ஆமா 32 லட்சம் பொருந்தி அழகு குழந்தைகளா இருக்கிறார்கள் இருக்கிறார்களா என் தங்கச்சியை போய் நீ எப்படியா கூட்டிட்டு வருவியாண்ணா என்னம்மா என்ன ஏன்னா நான் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு அவர்கள் 8 பேரும் அங்க அழகா இருக்கத ஓன்ட்ட யார் சொன்னா யாரு நம்ம பேரப்பட நாரதா தான் சொன்னாரு ஓஹோ நாரதர் வந்து சொல்லிட்டானா ஆமா அங்கும் மூட்டி விடுவான் அங்கும் மூட்டி விடுவான் அதனால அவர்களை எடுத்து வர சொல்லியா ஆமா அது என்னால முடியாதுமா ஏ தங்கச்சி அந்த குழந்தைகளை எடுப்பதா சாமானிய முடியாது நாகராஜ நாயக்கனி படம் எடுத்து நின்றால் பார் உலகம் அழிந்து விடும் அதனால நீ தங்கச்சி காட்டு அண்ணன் இல்லன்னு சொல்ல முடியுமா நான் சொன்னபடி நீ செய்வியா அந்த நாகக்கண்ணி இருக்காளே நாகக்கண்ணி அவன் படம் எடுத்து அப்படியே ஆடுனான்னு சொன்னா சரி அங்க 14 உலகத்தையும் சரி அப்படியே இருளா ஆக்கிருவா ஆமா நீ கைலாசத்துல நம்ம அத்தான் பாவம் எப்பண்டா கண்ணசம் தூங்குவார்னு பாரு ஆமா அந்த தூங்கி இருக்கக்கூடிய வேளையில அவர் திருச்சி அடையில நாகதளி பிறம்பே பறக்கந்தட்டு திரிசூலம் என்னது நாகதளி பிறப்பு பறக்கந்தட்டு திரிசூலம் 3 பொருளைங்கையில் எடுத்துக்கொண்டு ஏ தங்கச்சி இந்த அண்ணன் கொடுத்தையானா நான் எப்படியாவது 8 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு உங்க கையில ஒப்படைச்சிருவேன் அது நம்ம அத்தான் தூங்கும் போது எடுக்கணும் முடிச்சுட்டு இருக்குமா எடுக்கக்கூடாது அந்த மோனையும் பகவான் அங்க தலைமாட்டில வச்சிருக்காரோ ஆமா அத இதுவரைக்கும் என்கிட்ட காட்டவே இல்லையா இன்னைக்கு ஆவட்டும் அவருக்கு அந்த மோனை எங்க வச்சிருக்காருன்னு பார்த்து நான் எடுத்துக்கொண்டு வந்து ஒப்படைச்சிடலாம் என்று சத்தியான பார்வையா ஈசன் பகவான் காலப்பாத்தில் காத்து கொண்டே இருக்க ஈசன் பகவான் கண்ணா சுந்து தொங்கக்கூடிய வலையில திருச்சடைய உழைக்கால நாகதாளி பரமே பறக்கும் தட்டு திரிசூலம் எடுத்தால சடையில எடுக்கும் போது உச்சக்கலத்துல ஈசன் பகவான் யாருக்கும் தெரியாம கங்கா பரமேஸ்வரி பொண்ணு ஒழிச்சு வச்சிருக்காரு இதுவரைக்கும் நமக்கு தெரியாம தலையில ஒருதிய வச்சு சோர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் தன்னுடைய கணவர் யாருக்கு விட்டு கொடுப்பாளா நம்ம அத்தான் பகவான் நமக்கு தெரியாம சடைய முடிக்கல ஒரு பொண்ணு ஒழிச்சு வச்சிருக்காரு 1000 தான் இருந்தாலும் ஒருத்தன் வந்து கேட்டான்னு நினைச்சுக்கோ சரி அதனால கெட்டின கணவனை விட்டு கொடுக்க முடியுமா ஆமா முடியாது கல்யாணம் கணவர் இல்லையா சாப்பிட சோறு கேளு உடுக்க துணி கேளு இந்த செயினை கேளு வேணாலும் தாரேன் ஆனா என் கணவனை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த பொண்ணும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவா நம்ம அத்தான் பகவான் சடை முடிக்கல ஒரு பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்காரு நமக்கு தெரியாமலே சடைக்குள்ள ஒண்ணு வச்சு சமந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நாம அவரான்னு பாத்துறோம் அதானே என்று சொல்லி நாகதாளி பரம விறக்கம் தட்டி திரிசூலம் எடுத்து கொண்டு வந்து ஏ அண்ணன் கோபால கையில கொடுத்தாரு கோபால கண்ணு என்ன சொன்னா தெரியுமா தங்கைய பார்வதி நீ அஞ்ச வேண்டாம் மழையே வேண்டாம் மழையே வேண்டாம் மழையே
கவலைப்படலாமா? அந்த அண்ணன் இருக்கும்போது ஏமா கவலைப்படுற? ஓ தங்கச்சி காளியம்மா ஏ மாறி என்ன என்ன ஏ முண்டா பிறந்த முப்படாதி அம்மா சந்திரமாரி சடமாரி ருத்ரகாளி வீரகாளி முத்து மாறி முப்படாதி. ஆமா உன் தங்க யானை 8 குழந்தைகளை எடுத்து கொண்டு உங்க கையில ஒப்படைச்சிருந்தேன் பார்வதி. ஆமா உனக்கு கண்ணீர் வேண்டாம் கவலை வேண்டாம் 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 என்று நாகதலை பிறமே பறக்கம் தட்டு திரிசூலம் கையில வாங்கினார். சரி கையில வாங்கி கொண்டு ஆமா என் பெருமாள் மாய கோபால கண்ணன் கையில ஆசந்தன் கடந்து ஆமையா நாகலோக பட்டணத்துக்கு 8 குழந்தைங்க எடுக்க வராரு. வருகிறார்கள். வருகின்ற வேளையில ஒரு நாள் தினம் மதியில என்ன என்னம்மா நாக்கடி பெற்ற புள்ள அப்படியே குவாக்குவான்னு குரோச போட்டு அழுதா. ஆமா இவ அழுகை நிப்பாட்ட முடியுமா? எங்க நிப்பாட்ட முடியும்? அழ ஆரம்பிச்சிட்டான்னா அவன் அடுக்க அழுகிட்டே தான் இருப்பான். மாரியம்மா வந்து என்னைக்கு பொருதி பொறுத்தவா. ஆமா கோவக்காரி இல்ல. ஆமா நம்ம முத்து மாறி பொறுமை பொறுத்தவா. நல்ல பொருதி பொறுத்தவா. உப்படாதி இருக்காள காளியம்மா என்ன உப்படாதி உச்சி மகாளி காளினா காளி ஆட்டம் ஆடிடுவாளுக. காளியம்மான்னு யாருக்கு பேர் கொடுத்துருக்கோம் கடுமையா கோவம் வரும். காளியாட்டம் ஆடிடுவாளுங்க. ஆனா மாரியம்மா வந்து ரொம்ப பொறுத்தவா. முத்து மாறி மாரியம்மா சந்திர மாரியா ரொம்ப பொறுமையா இருப்பாளுங்க. ஆமாண்ணே ஏன்னா என்ன மாதிரி பொறுமையா உள்ளவனே இல்லையா? வெளியில கேளுங்கண்ணே இந்த மல்லிகைப்பழனா ரொம்ப பொறுமைன்னு தான் சொல்லுவாங்க. நான் பெருமைக்குன்னு சொல்லல வெளியிலனாலும் கேட்டு பாருங்கண்ணே இல்லையா? அதனால மாரியம்மா வந்து பொறுமையா இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த உப்படாத அழுகையை நிப்பாட்டவே முடியல. உப்படாத அழுகையை நிப்பாட்ட முடியல. வீறு வீறு சத்தம் போட்டு அழுதா பசி பொறுக்க முடியல. அங்கார கோவக்காரி கண்ணு முண்டை கண்ணு மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு உருட்டு வரும். அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஐயா நான் பெத்த பிள்ளை 8 பேர் அழுகுதால நஞ்சு உண்டு உசப்பாலை கொடுக்க முடியாத ஒரு வீட்டுல ஒரு பொருள் ஒரு தடவை தான் போய் கேட்க முடியும். எனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும் உப்பு வேணும் முளத்த வேணும் அரிசி வேணும் ஓயாம கேட்க முடியுமா? கேட்டோமா இவங்க எதுக்கு வந்தா எங்க கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சா? நம்ம மதிப்பை நாம தானே காப்பாத்தணும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளும் அங்க மாற திருப்பிட்டு பேர் மட்டும். ஆமா அதனால என்ன அவ என்ன நினைச்சா தெரியுமா? எப்படியம்மா நம்ம குழந்தைகளை அழுது கொண்டே இருக்காள எப்படியாவது தூங்க வைக்கணுமே. என்னம்மா நம்ம பிள்ளை தூங்கிட்டானா நம்ம இறைத போகலாமே போக வேண்டும் என்று சொல்லி சத்தியான நாகராஜ நாயக கண்ணி 8 குழந்தைகளை தங்க நல்லா தொட்டு செய்து தாமரை பூசுங்களேட்டு தூங்க வச்சாலும் நம்ம சத்தி தூங்குதாலும் பாப்போமே. நம்ம மாரியம்மா தூங்க மாட்டாளா? ஏன் காளியம்மா தூங்க மாட்டாளா? இல்ல அழுகியாச்சு நிப்பாட்டுவா இல்லையா என்று பிள்ளைய தூங்க வைக்க வேண்டும் என்று அவன் எப்படி தாளாடுபடுகிறா தெரியுமா?
பாடுதாங்க. அந்த காலத்துல தாய்மார்கள் அந்த தாலாட்டு பாடினா பிள்ளை அப்படி தூங்கும். வடக்கு தெருவுல இருந்து பாட்டி தாலாட்டு பாடினான்னா தெற்கு தெருவுல இருக்க தாத்தா அப்படியே உறங்கிடுவாரு. இப்போ உள்ள காலத்துல தாய்மார்களுக்கு பாட்டிமார்கள் தாலாட்டு பாட தெரிய மாட்டாங்க. இப்போ உள்ள பெண்களுக்கு கொலவை போட தெரியாது, நல்லது கெட்டதுக்கு. அப்படியா? ஆமா. அதாவது தாலாட்டு பாடிய 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி. ஆனா அப்ப மாதிரி யார் தாலாட்டு பாடுதா? என்ன தெரிஞ்ச தாய்மார்கள் தாலாட்டு பாடினாலும் பிள்ளை தொட்டில் எடுக்க பிள்ளை தூங்குதானே? ஆமா, தூங்க மாட்டாங்க. தாலாட்டு பாட நான் அழுகுது பிள்ளை. ஏன் அவ்வளவு ராகமா தாலாட்டுறா பிள்ளைங்க? ஏன்னா தாய்மார்கள் வீட்டு வேலை செய்ய போனா டச் செல்ல கையில கொடுத்துட்டா போதும். அவர்களுக்கு என்ன தாலாட்டு பாட கப்பாங்களா? ஆமா, புள்ள அழுதுச்சுன்னா தொட்டில்ல கொண்டு போட்டுட்டு பிள்ளை படுத்து பிறந்திருக்கதான் செய்யுது. அந்த பிள்ளை கையில ஒரு டச் செல்ல கொடுத்து பாருங்க, என்ன செய்தா? எல்லா வரமும் அதுகளுக்கு தான் தெரியுது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கண்ணே. டச் செல்ல வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு விளையாட்டு விளையாட பார்க்கணும். தாய்மார்கள் வேலை முடிச்சு வரைக்கும் அந்த பிள்ளை கையில செல்லு இருக்கும். தொட்டில பிள்ளை படுத்திருக்கும், வாய் தான் இருக்கும், விரலுக்கு ஆயில தான் இருக்கும். காலம் கம்ப்யூட்டர் காலம்ல செல்லு கையில இருக்கும். சரி. அந்த செல்ல எடுத்து அவங்க நோண்டி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆமா. அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த செல்ல புடுங்கினா பிள்ளை வீர்னு அழுகும். ஆமா இல்லையா? சரி. அப்ப காலம் கம்ப்யூட்டர் காலமா போய்கிட்டு இருக்கு. ஆமா. செல்லுல எவ்வளவு ஐட்டம். எப்பராஜ நாயக்கனி எரிதழுவதற்காக 10ஆம் கடலுக்கு அப்பால் கொம்பைத்தேன் எடுக்க வந்துட்டார்கள். சரி. ஒரு நாள் தினம் அதில் நாரதரானவரும் பெருமாள் மைய கோபால கண்ணனவே என்னம்மா தங்கச்சி பேச்ச கட்டி பிள்ளை எடுக்க வராரு. மாணிக்க பொருள வரும்போது என் தாயான மாரியம்மா காளியம்மா 8 பேரும் தொட்டில் விட்டு இறங்கி வந்து ஒவ்வொருத்தி ஒரு விளையாட்டு விளையாடுதா. ஒரு விளையாட்டு விளையாடிக்கிறா. நம்ம காளியம்மா என்ன விளையாட்டு விளையாண்டா? கும்மி அடிக்க. மாரியம்மா என்ன விளையாட்டு விளையாண்டா? கொலவ போடுதா. முப்படாதி அம்மா எப்ப அவ தட்டங்கள் சுட்டிகள் விளையாடுதா. அவ சதுராட்டம் ஆடுதா. கும்மி அடிக்க கொலவ போடுதா, கோலாட்டம் ஆடுதா. 8 பேரும் அவன் எப்படி கும்மி அடிச்சு ஆடுதாளுங்க தெரியுமா? எப்படி அம்மா? ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளேடோ ஆளே இளங்குமி ஆளேடோ ஆளே இளங்குமி ஆளேடோ ஆளே இளங்குமி ஆளேடோ ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளேடோ 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 சாந்தி பட்டு மே சலசல கதாய சந்தன பட்டு மே கமகமக்க சந்தன பட்டு மே கமகமக்க சாந்தி பட்டு மே சலசல கதாய சந்தன பட்டு மே கமகமக்க சந்தன பட்டு மே கமகமக்க போயிட்டு வருகிற காளியம்மள போத்தி போத்தி கும்மியடி ஆளே இளங்குமி ஆளேடோ 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 ஜகஜி வந்த மாலை கலந்தாய சேர்த்து கட்டிய ரோசபுவா சேர்த்து கட்டிய ரோசபுவா சேர்த்து கட்டிய ரோசபுவா சேர்த்து கட்டிய ரோசபுவா ஓடி வருகிற காளியம்மள போத்தி போத்தி கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி நல்ல கோலவை போட்டு கும்மியடி போட்டு கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி நல்ல கோலவை போட்டு கும்மியடி மலையில வேட்டையாடிதாய தவள பானையில் பொங்கல் வைத்து தவள பானையில் பொங்கல் வைத்து தங்க மலையில வேட்டையாடிதாய தவள பானையில் பொங்கல் வைத்து தவள பானையில் பொங்கல் வைத்து தவித்து ஆடுகிற மாறிக்குத்தான் போத்தி போத்தி கும்மியடி தன்னனானே நந்தனானே தன்னனானே நந்தனானே தன்னனானே நந்தனானே தன்னனானே நந்தனானே 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 மலையில வேட்டையாடிதாய வெங்கல பானையில் பொங்கல் வைத்து வெங்கல பானையில் பொங்கல் வைத்து வெள்ளி மலையில வேட்டையாடிதாய வெங்கல பானையில் பொங்கல் வைத்து வெங்கல பானையில் பொங்கல் வைத்து வெங்கல பானையில் பொங்கல் வைத்து வெங்கல பானையில் பொங்கல் வைத்து விளையாடி வருகிற காளியம்மள போத்தி போத்தி கும்மியடி ஆளே இளங்குமி ஆளேலோ 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 ஐயா கும்மியது அடிப்பாலம் கோலாட்டம் ஆடுவாளாம் கோலாட்டம்
ஆடுவாளா உழவ போடுகிற காளியம்மளா போத்தி போத்தி கும்மியடி தன்னானே இப்படியாக கும்மி அடிக்க கோலாட்ட ஆடுதாளே ஓடுதாளே சாடுதாளே குளவு ஓட்டு ஆடுதாளே இப்படி கும்மி அடிச்சு ஆடி இருக்கக்கூடிய வளையில ஏ கண்ணம் பார்த்தார் ஆகா நம்ம தங்கச்சி மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா இந்த மாரியால பார்த்தா காளியை பார்க்க முடியல காளியை பார்த்தா முப்படாதிய பார்க்க முடியல முப்படாதிய பார்த்தியா மாகாளிய பார்க்க முடியல 8 பேரும் அச்சிர வாத்து போல ஒண்ணு போல இருக்காளுகளே நம்ம தங்கச்சிட்ட போய் பிள்ளை ஒப்படைக்கணுமே மாணிக்கபுரில நாகராஜ நாயக்க நிக்காங்களைய இதுதான் சமயம் என்று சொல்லி கோபால கண்ணே இந்த சிறல 4 குழந்தை எடுத்தாரு இந்த சிறல 4 குழந்தை எடுத்தாரு எடுத்து கண்ணை வச்சு அப்படியே மேலுங்களும் பறக்காரு ஆமா அப்படி பறக்கின்ற வேளையில இறைதேட சென்று இருந்தாலே நாகராஜ நாயக்கண்ணி நாயக்கனிக்கு வந்து அப்படியே தும்மல் அடிக்கி நாசி உழையுது பையன் ஏ என்கனவா மன்னவரே நம்ம பெத்த பிள்ளைகளை 8 பேரை மாணிக்கபுரில ஒத்தையில விட்டுட்டு வந்துட்டானே பெத்த மக காளியம்மா என்ன ஆனாலோ மாரியம்மா என்ன ஆனாலோ தெரியலையே என்று சொல்லி ஏ தன் கணவனிட நாயக்கனி அழுது கொண்டு என்ன சொன்னா தெரியுமா என்கனவா மன்னவரே மன்னவரே என்கனவா மன்னவரே நாசியது உழையுதையா உழையுதையோ நாசியோட்டம் ஆகுதையா ஆகுதையோ நம்மளோட குழந்தைகளே யாரோ ஒரு கல்வன் வந்து குழந்தையத்தான் எடுத்து போறா நான் என்ன செய்வேன் யாரு செய்வேன் நான் என்ன செய்வேன் யாரு செய்வேன் ஏன் இந்த சோதனையோ நம்மளோட குழந்தைகளே யாரும் கல்வன் வந்து குழந்தையத்தான் எடுத்து போறான் என்ன செய்வேன் அது செய்வேன் ஏன் இந்த சோதனையோ அழுதாடே தொடுதாடே அழுதாடே தொடுதாடே ஆண்டவரே முத்தா கண்ணீரே முகமெல்லாம் சொரவிட்டா பகலம் போல கண்ணீரே பக்கமெல்லாம் சொரவிட்டா அழகு போல கண்ணீரே நாயக்கண்ணி பெண் கொடியா அழகு போல கண்ணீரே அங்கமெல்லாம் சொரவிட்டா குழந்தைகளே மாணிக்கபுரில ஒத்தையில விட்டுட்டு வந்துட்டோம் நாசி உழைது தும்மல் அடிக்கி நம்ம பிள்ளைகளை யாரோ திருட எடுத்துட்டு போயிட்டா நம்ம எப்படியாவது குழந்தைகளை கண்டுபிடிக்கணுமே காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி நீங்க எங்க இருந்தாலும் என் குழந்தைகளை எடுத்துட்டு வாங்க என் குழந்தை இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் என்ன முத்து முத்தா கண்ணீரை வெடிச்சு அழுதான் நாயக்கண்ணி அப்படியே நாகராஜன் பார்த்து அடி அஞ்ச வேண்டாம் முனைய வேண்டாம்
ஏன் குழந்தைகள் உனக்கு மட்டும் குழந்தையா? தாயா தாம இருந்து பெத்த பிள்ளை நம்ம. அந்த குழந்தைங்க எனக்கும் குழந்தைதான். கவலைப்படாம பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வாரேன் என்று நாகராஜர் ஆனவர் கோபத்தோடு பறந்து வாராரு. மாணிக்க புள்ள வந்து பார்க்காரு. நம்ம காளியம்மா இருந்தாளா இல்ல மாரியம்மா இருந்தாளா இல்ல முப்படாயுதா இருந்தாளா முத்துமாரி இருந்தாளா சடமா இருந்தாளா? ஒரு குழந்தை கூட இல்லையே. அப்ப நம்ம மனைவி சொன்ன உண்மைல்ல, பிள்ளைகளை யாரோ திருடல எடுத்துட்டு போயிருக்கான் என்று சொல்லி இப்படியாக இதுதான் சமயம் என்று சொல்லி அவன் என்ன நினைச்சா தெரியுமா? ஏன் மாணிக்க பொருளை வந்து நாகராஜன் பார்க்கும் போது குழந்தைகளை காணலையே, என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று மாலை தெரியும் ஒன்று ஆகாயமும் மிக்குமா அந்தரமா பாக்குதையா. கோபம் கடும் கோபம் கொண்டு வானத்திற்கும் மூய்மா சொர்பத்தை எடுத்து அந்த நாகராஜன் கோபால கண்ணனை போய் முன்மறிக்க கணசம் வந்து கோபமாயி ஏ கோபாலா நான் பெத்த பிள்ளை ஏ மக காளியம்மா ஏ மாரியம்மா சடமாரி சந்திரமாரி காளியம்மா என் குழந்தைகள் கொடுக்க போறியா இல்லையா என்று அந்த நாகராஜன் கேட்கும் போது கண்ணு என்ன சொன்னாரு? ஏ நாகராஜா அந்த குழந்தைகளை எடுப்பென்றால் நான் சாமானிய முடியாது. நான் அந்த குழந்தைகளை கொடுப்பேனாங்க உனக்கா கொடுப்பேன் நாகராஜா. மரியாதை இந்த இடத்த விட்டு விட போறே இல்லையா? இந்த குழந்தைங்க 8 பேரை கொண்டு போய் என் தங்கச்சிட்டு ஒப்படைக்க போற இந்த இடத்த விடு வழி மரியாதை என்று சொல்ல அந்த நாகராஜன் கண்ணனுக்கு சண்டை வருது. எப்படி சண்டை வருது தெரியுமா? நாகராஜன் மேல் பறக்க கருடால் கீழ் பறக்க 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 வேற பந்தலவோ 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 சண்டையது போடுதையா போடுதையா சண்டையது போடுதையா 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 நாகராஜன் கீழ் பறக்க கருடாளன் மேல் பறக்க நாகராஜன் மேல் பறக்க கருடாளன் கீழ் பறக்க நாகராஜன் கீழ் பறக்க கருடாளன் மேல் பறக்க நாகராஜன் மேல் பறக்க கருடாளன் கீழ் பறக்க இருவேரும் பறந்தளவோ 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 சண்டையது போடுதையா போடுதையோ சண்டையது போடுதையா போடுதையோ போடுதையோ நாகராஜன் கீழ் பறக்க கருணுடைய நிழல் பட்டு நாகம் வந்து 2 துண்டா வெடிச்சிரும் இல்லையா? அப்படி வெடிச்சு அப்படியே கடற்க வந்து மாண்டு மடிஞ்சிருக்கக்கூடிய வலையில என் பெருமாள் கண்ணை 8 குழந்தைகளை கையில எடுத்து கொண்டு வந்து எங்க வரா தெரியுமா? கைலாச வாசலில வடக்கு கோட்டை வாசலில தங்கையத்தை அழைக்காரு கண்ணனவர். அவர் எப்படி அழைக்கா தெரியுமா? என் தங்கையான பார்வதியே 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 ராமோதரன் வார்த்தைகளே 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 தங்கையான பார்வதியே ராமோதரன் வார்த்தைகளே
நல்லதொரு குழந்தையத்தான் போதை எடுத்து வந்து வாசல் வச்சிருக்கு மதிய வார்த்தையிடமா பச்சமான சொன்ன போது பச்சமான சொன்ன போது பார்வதியா சொன்னபடி உன் தங்கையான காளியம்மா ஏ மாரியம்மா உப்ராதி முத்துமாரி சந்திரமாரி சுடவேரி 8 பேரை எடுத்துக்கொண்டு வச்சிருக்கம்மா உன்னிடத்துல கொண்டு ஒப்படைச்சிருக்கம்மா எங்க வச்சிருக்கேன் ஏ வடக்கு வாசல வச்சிருக்கேன் சரி உன் தங்கச்சிமார வந்து நீ பார்க்க ஒடியா என்று சொல்லக்கூடிய வேளையில என்ன ஆச்சு ஏ வாராளே பார்வதியால் குழந்தைகளை பார்ப்பதற்கு என்ன நம்ம தங்கச்சிமார பார்க்கணும்ல எப்படி இருக்கான்னு தெரியலையா தெரியலையா என்று எப்படி வர தெரியுமா எப்படியம்மா அவளோ அண்ணன் நல்ல நடந்து நடந்து நல்ல நடந்து ஆசாரமா கைகள் வீசி பேடை நல்ல மயில போல பெருமாளோட நடந்து சத்தியான பார்வதியோ அழகுடனே வாராளே நல்ல குழந்தைகளும் சத்தியான பார்வதியா குழந்தைகளை பார்த்துட்டாலே என்னாத என்னதாலே மனதில தங்கையான காளியம்மா தங்கையான மாரியம்மா முத்து மாறி முப்பூடாதி அக்காதங்க 8 பேரும் கைலாசத்தில் இருந்தாலும் கடவுளான பகவானும் அவர்கள் மேல ஆசைப்பட்டு எந்த மறந்திடுவார் அவர்கள் மேலே ஆசைப்பட்டு நம்மளை மறந்திடுவார் தங்கையான 8 பேரும் ஆடருத்த கல்வனுக்கு ஆக்கி போட கெட்டிக்காரி நாளையத்தான் பங்கு வைக்க சக்கரத்தி பிறந்திருக்கா வந்து பாக்கா வாருங்க பார்வதி பிள்ளைய தங்கச்சிமார பாக்கா மாரியம்மாளை பார்த்தா காளியம்மாளை பார்க்க முடியல காளியம்மாளை பார்த்தா முப்படாதிய பார்க்க முடியலையே என் தங்கச்சி 8 பேர் இவ்வளவு அழகா இருக்காள என் தங்கச்சி 8 பேர் இவ்வளவு அழகா இருக்காள அவ்வளவு அழகா இருக்கிறாள நான் தான் அழகழகுன்னு பெருமையா நினைச்சேன் நாரதர் சொன்ன மாதிரி அவர்கள் எல்லாம் 32 லட்சணத்துல இருக்காங்க 32 லட்சம் அழகு குழந்தைகளா இருக்காளே என் தங்கச்சிமாரு நம்ம தான் அழகுன்னு சொல்லிட்டு இருந்தோமே நமக்கு 30 அழகு போய் நாம 2 லட்சணத்துல தான் இருக்கோம் தங்கச்சி மாதிரி அழகா இருக்காளுங்க ஏற்கனவே நம்ம அத்தான் பகவான் எனக்கு தெரியாம சடைய முடிக்கல எங்க பரமேஸ்வரி பொண்ணு வர மனசை ஒழிச்சு வச்சிருக்காரு ஆனா இப்ப என் தங்கச்சி மாதிரி என்னை விட ரொம்ப அழகா இருக்காளுகளே அவளை வங்கி நல்ல தலையணையே வாடாமல்லி நிற தலையே செக்க நல்ல சவப்பழகி சந்தோர பொட்டளையே கட்டளையே பொட்டளையே காது நல்ல வடிவளையே 32 லட்சம் கொஞ்சம் அழகா குழந்தையா இருக்கா
நம்ம அத்தான் பகவான் வந்தா நகைச்சிமார பாப்பா என்ன மறந்துருவாரு. நகைச்சிமாரி என்ன விட அழகா இருக்காளுங்களே. கணவன் மனைவி சண்டை 1000 வந்தாலும் அவருடைய கணவர் வந்து எந்த பொண்ணு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா. அவர் நல்லவரா இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவர் குணம் சரியில்லையோ குணம் நல்ல குணமோ மனுஷனுக்கு கழுத்தை நீட்டியாச்சு, வேற வழி இல்லைன்னு சொல்லி இந்த பெண்ணா பிறந்தவங்க சகிச்சுதான் ஆகணும். ஆனா அவர் வேற பொண்ணு பேசும்போது இந்த மனசு கேட்குமா? ஒரு பெண்ணு மனசுக்கு பெண்ணுக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் மனசுல 1000 இது இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சும்மா அங்க அவளுக்கு முறை வந்து அக்காளா இருக்கும், இல்ல தங்கச்சியா இருக்கும். அவட்ட போய் நம்ம தங்கச்சி போறாளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வையே, இவன் அங்க இருந்து வருவா, என்ன அங்க போய் நம்ம வீட்டுக்காரரு அங்க அவட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சரி என்ன அதானே கேட்டேன். நேத்துல இருந்து நானும் ஒரு மாதிரி இருக்கத காளி கட்டியாச்சுன்னா வர வழி இல்ல இல்ல. அது ஆண்டவன் போட்ட விதியை மாத்த முடியாது. நம்ம ஏதோ மனசுல என்னென்னமோ நினைப்பு வச்சிருப்பாங்க பெண்கள், ஆனா அவருக்கு போட்ட விதி தப்பாது. உனக்கு இன்னாருக்கு இன்னார்லாம் சொல்லி அந்த ஈஸ்வரன் போட்ட கணக்கை மாத்த முடியுமா? இல்லையா. இப்போ நானும் இருக்கேன், அங்க இருந்து வந்தாங்க இங்க இருந்து வந்தாங்கப்பா, ஊரை 8 இடத்துலாம் வந்தாங்க. என் கிரகம் பக்கத்து ஊர்ல கண்டமங்கலத்துல மாட்டிக்கிட்டு இல்லையா. அத மாதிரி யார் யாருக்கு என்னன்னு அந்த பகவான் போட்ட முடித்த மாத்த முடியாது. அன்று எழுதிய ஏட்டை இறைவன் அடித்தெழுத முடியுமா? என்று சொல்லி இதுதான் சமயம் என்று சொல்லி சத்தியான பார்வதியா ராசா ஒண்ணும் சொல்லல. கோவம் வந்துட்டு மூக்கு மேல கோவம் வந்துருச்சு பாருங்க. 1000 தான் இருந்தாலும் நமக்கு தெரியாமலே தலையில ஒரு சுமந்துகிட்டு இருக்காரு. இந்த 8 பேர் அழக பார்த்தாருன்னு சொன்னா அவளையும் மறந்து நம்மளையும் மறந்து 8 பேர்த்தையும் தாலி கட்டிக்கிடுவாரு. ஆக மொத்தம் நம்ம 8 2 10 பேர் ஆயிருவோம். நம்ம தாலிக்கு பங்கம் வந்து சேர்ந்துரும். அதனால அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். பயம் இருக்கு. என்ன 8 சக்கரத்து எதிர்போட்டியா பிறந்திருக்காள, ஒருத்தியா 2 பேரா. அதனால என் தங்கச்சிமாரை கூட்டிட்டு போய் என்ன அப்பா அம்மாட்ட கொண்டு போய் தள்ளிட்டு வந்துரு. அவ அப்பா அம்மாட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துருவியா? அதற்கு கண்ணு என்ன சொன்னா தெரியுமா? என் தங்கச்சியே பார்வதி, நீ சொல்ல போய் தானே எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வரதுக்கு என்ன கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நாராஜா சண்டை ஓட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப போய் குழந்தைகளை போய் உட சொல்லுதிய என்று கண்ணன் சொல்லும் போது பார்வதி ஓடி வந்து என் அண்ணா அண்ணா கோபாலா உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீ ஆசைப்படுதியா? ஆசைப்பட்டனா இந்த 8 குழந்தைங்க இங்க இருக்க கூடாது. ஆரோ குளமோ கோட்டையும். ஆமா ஆரோ குளமோ கோட்டையோ போய் தள்ளிட்டு வந்துரு என்று பார்வையை சொல்லும் போது கண்ண நினைச்சா தெரியுமா? ஆகா நம்மளுக்கு நம்ம தங்கச்சி வாழ்க்கை தான் பெருசு, தங்கச்சி வாழ்க்கை தான் பெருசு என்று சொல்லி கண்ணை ஓடி வந்து குழந்தைய ஊத்து பார்த்தாரு. இந்த குழந்தைகளாம் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று சொல்லி கோபாலக்கண்ணன் கையில் அழைத்து கொண்டு பின்காலத்துல இந்த பிள்ளையால நம்மள எதிர்காலம் சப்போர்ட் இருக்கு என்று சொல்லி எங்க வரா தெரியுமா? கைலாசம் நான் கடந்து என் பெருமாள் மைய கோபாலக்கண்ணன் சந்தனமா வனமதில் கழித்து வாராரு. அந்த சந்தனமா வனத்துல யாழ்ந்து வரா தெரியுமா? சந்திரமா முனிவர் வந்து வாழ்வார். அந்த முனிவருக்கு பெண்ணை கண்ட பிடிக்காது, பெண்வாடு ஆகாது, 3 வருத்த முற்றி பெற்ற மனிதன். அப்படி இருக்கும்போது இந்த கண்ணை 8 குழந்தைகளை அழைத்து போகும்போது முனிவர் என்ன கேட்டாரு? ஏ கோபாலா, ஏ மகாவிஷ்ணு, எனக்கு பெண்ணை கண்ட பிடிக்காது, பெண்வாடு ஆகாது. இந்த காளியம்மா மாரியம்மா முப்படாதி சந்திரமாரி சடமாரி 8 பொற்ற பிள்ளை இந்த இடத்துக்கு எப்படியா நீ கூட்டு வரலாம்? இந்த கூட்டத்துக்கு எப்படி கூட்டு வருவ? ஏ கண்ணா, மகாவிஷ்ணு, இந்த 8 குழந்தைகள் இந்த இடத்தை விட்டு உடனே வெளியே கூட்டிட்டு போய் பெண்ணை கண்டா பிடிக்காது, ஓடிடு. பிடிக்காது 3 வருத்த முற்றி பெற்ற மனிதன் இல்லையா? நானா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதெல்லாம் வெறுத்து இந்த வனத்துல வந்து நான் ஒரு முனிவனா இருக்கிறேன். இந்த இடத்துல நீ இந்த 8 குழந்தைகளை கொண்டு ஒப்படைக்கிற. அது வயசுக்கு வந்து பருவ காலம் வரும்போது அது என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஆமா, அதனால இந்த குழந்தைகள் இருக்க வேண்டாம், அழைத்து சென்று விடு என்று சொல்லக்கூடிய வேளையில அந்த கோபாலக்கண்ணன் முனிவரிடம் ஓடி வந்து
ஐயா சந்திரமா மாமுனிவர என்ன என்ன பிள்ளை வந்து சின்ன பிள்ளை தானே சின்னஞ்சிறு பிள்ளைகள் அதுக்கு என்ன விவரம் தெரியும் சின்ன குழந்தைகள் தானே அதனால ஒரு 5 வயசு ஆகட்டும் குழந்தைக்கு 5 வயசு ஆனப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் பிள்ளைய பாதுகாப்பா வளர்த்துவாங்க பத்திரமா பாத்துக்கோங்க என்று சொல்லி கோபாலக்கண்ணன் விட்டு விட்டு மாயமா மறைந்தாரு சந்திரமா முனிவர் 8 நல்ல குழந்தைகளை சீரும் சிறப்பா வளர்க்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளை எப்படி நான் வளர்த்து வரா தெரியுமா ஊட்டி நல்லா வளர்த்து வார வளர்த்து வாரோ ஊட்டி நல்லா வளர்த்து வார வளர்த்து வாரோ உடம்பை எல்லாம் நெய்யோருக நெய்யோருக தேச்சி நல்லா வளர்த்து வார வளர்த்து வாரோ தேகமெல்லாம் நெய்யோருக நெய்யோருக தோள நீரா தொட்டு கட்டி தொட்டு கட்டி தொட்டி கட்டி துடைய நீர நடபரப்பே நல்ல பரப்பே துடைய நீர நடபரப்பே நல்ல பரப்பே தொட்டு கட்டி தொட்டு கட்டி தொட்டி கட்டி துடையதீர நடபரப்பே நலல் பரப்பே துடையதீர நடபரப்பே நலல் பரப்பே வரும் நாளையிலே காளியம்மா யான மாரியம்மாளே கூடாதி அம்பிகையாளோ காதெங்க 8 பேரோ கூடாதில தொட்டு நடவரதி ஆராட்டி தாடாட்டி ஆராட்டி தாடாட்டி அழகுடனே கடக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பு போட்டு நாடு நல்ல வயதிலே நாடு நல்ல வயதிலே நடந்து ஓடி விளையாடுவோம் காளியம்மா சந்தன மாரியம்மா வந்து வர 8 பேரு அந்த நல்ல வேலையே ஒரு நாளாக நமதிலே சத்தியான காளியம்மா சத்தியான காளியம்மா சத்தியான காளியம்மா என்னதானா மனதிலே வளர்ந்து வரக்கூடிய வளையில 8 குழந்தைகளுக்கு வயசு 5 வயசு ஆச்சு. 5 வயசு ஆனதும் பார்வப்புறம் தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த காலத்துல 5 வயசு, இப்போ உள்ள காலத்துல 1.5 வயசுல எல்லா உரமும் தெரிஞ்சிருது. நாம சொல்லியே கொடுக்க மாட்டோம். எல்லாம் அதுகளுக்கு தான் எல்லா உரமும் தெரியுது. சரி, இந்த பாருங்க, இந்த இடத்த பாடிக்கிட்டு இருக்கோம். சரியா அதுக்கு நடக்க தெரியல அந்த குழந்தைக்கு இல்லையா? எங்க அக்கா மல்லியக்கா வந்துக்குன்னு சொல்லி இந்த குட்டி எடுக்குவாங்க செல்லு.
செல்போன் எடுத்து வில்லுப்பாட்டம் எடுக்கணும். சரி, அதுக்கு எப்படி எடுக்க தெரியும்? எனக்கு ஒரு ஆச்சரியமாயிட்டு. சரியா நடக்க முடியல. உட்காந்துட்டு ஒருத்த காலை நீட்டு செல்ல 6 பேரும் எடுக்கு அழகா எடுத்திருக்கு. அந்த குழந்தை அவ்வளகா எடுத்துருந்துச்சு. அப்ப காலம் எப்படி போகுது இல்லையா? கம்ப்யூட்டர் காலம்ல. அப்ப செல்லுல உள்ள விவரம் பூரா அதுகளுக்கு தான் தெரியுது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி செய்யணும் நம்ம தெரியல. அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு அழகா தெரியுது. நம்மளும் சொல்லி கொடுக்கணும் பாருங்களேன். நாகரிகம் நாகரிகம். அப்படி இருக்கக்கூடிய வேளையில இதுதான் சமயம் என்று சொல்லி குழந்தைகளுக்கு 5வது வயசுல விவரம் தெரிஞ்ச உடனே ஒரு நாள் தினமதில காளியம்மா ஓடி வாரா. ஏ தங்கச்சி, ஏ மாரியம்மா, ஏ நீ எங்கம்மா இருக்க? ஏ முப்படாதி, முப்படாதி, நீங்க வாங்க, இங்க வா, ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா, என்ன கதை? அடியே 8 பேர் வாங்கடி. என்னக்கா? நம்மளுக்கு எனக்கு வயசு எத்தனை? 5 வயசு ஆச்சு. 5 வயசு ஆச்சும் நம்ம அம்மாவை பார்க்கல. ஆமா, இது வரைக்கும் நம்ம அம்மா அப்பா யாருன்னு தெரியலையே. நம்ம அப்பா அம்மா யாருன்னு தெரியலையே. முனிவர்கிட்ட போய் காப்போமா? அப்பாவா இருக்குமா முனிவர்? நம்ம அம்மாவை காணலையே என்று சொல்லி என் அம்மைமார்கள் 8 பேர் ஓடி வந்து அந்த முனிவரிடம் என்ன கேட்டா தெரியுமா? அப்பா நீங்க மட்டும் இருக்கீங்களே, எங்க அக்கா தங்க 8 பேருக்கு 5 வயசு ஆச்சு. எங்க அம்மாவை எங்கப்பா பாக்க? உங்களை தானப்பா பாத்துருக்கேன். எங்க அம்மாவை எங்கன்னு கேட்காங்க. எங்க அம்மாவை பாக்கலையப்பா. எங்கப்பா இருக்காங்க எங்க அம்மா? எங்க இருக்காங்க என்று காளி அம்மா கேட்கும் போது அதுக்கு முனிவர் என்ன சொன்னா தெரியுமா? ஏ பேத்தி பெண்ணே, ஏ பேத்தி காளியம்மா, காளியம்மா, ஏ மாறி சந்திரமாரி ஜடமாரி எல்லாரும் ஓடியாங்க. வாங்க வாங்க. உங்க அப்பா நான் கிடையாது. நான் கிடையாது. இந்த வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சந்திரமா முனிவர் தான் நான். முனிவர். இந்த வனத்துல வாழ்ந்து வரக்கூடிய சந்திரமா முனிவர் நீங்க. எனக்கு பெண்ணை கண்டா பிடிக்காது, பெண்வாடை ஆகாது. மூவாசை வருத்த முற்றி பெற்ற மனிதன் உங்களை கோபால கண்ணை வந்து ஒப்படைச்சிட்டு போனாரு. 5 வயசு ஆனவன கூட்டிட்டு போறேன்னு சொன்ன மனுஷன் ஆளக்காங்கள. அதனால உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் ஆசை இருக்கா? நான் தாத்தா சொன்னபடி நீங்க செய்வீங்களா? உங்க அம்மாவையும் அப்பாவும் பார்க்கணும்னா நீங்க ஆளை நல்லா குளிய வெட்டி அக்கினி எவ்வளவு செய்யணும். அந்த அக்கினி எரியும் போது கைலாசம் மட்டும் கடவுளான பகவான்ட்ட எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இப்படியாக என் முனிவர் சொல்லக்கூடிய வளையில் அந்த காளியம்மா 8 பேரும் ஓடி வந்து அடியே நம்ம தாத்தா சொன்னபடி வேலையை வளர்ப்போமாடி. வேலையை வளர்த்து நம்ம அம்மா அப்பா விவரத்தை கேட்கணும். அதனால சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க என்று சொல்லி அம்மை மாறி 8 பேர் வேலை வளர்க்க போறாள. அவன் எப்படி எல்லாம் வளர்க்க தெரியுமா? அவளோட அறிவதடி ஆழத்தீர 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 அறிவதடி அகலத்தீர ஆழத்தீர ஆழத்தீர எழுவதடி நல்ல கொடிய வெட்டு ஒளிய வெட்டு அக்கினியவள் செய்வாள் செய்வாள் ஆளஞ்சொப்பி அரசஞ்சொப்பி அரசஞ்சொப்பி வங்கஞ்சொப்பி ஒளியஞ்சொப்பி ஒளியஞ்சொப்பி அதிசொப்பி அங்கஞ்சொப்பி வங்கஞ்சொப்பி ஒளியஞ்சொப்பி நாங்கனையாம் கோங்கனையாம் அத்தனையும் கோரி விட்டு கோரி விட்டு கோரி விட்டு கோரி விட்டு அக்கினிய வளர்த்து வர கோரி விட்டு கோரியே வளர்த்து நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே அக்கினி புகை கிளம்பு கைலாசம் ஒட்டுமோ கடவுளான பகவான் ஆந்தளது ஒரு பார்வதியா எட்ட மாதிரி
அண்ண பார்வதியே ஒன்று சொல்ல கேளு சத்தியான பார்வதியே சங்கேரன் வார்த்தைகள் சந்தானமங்காவதிலே அந்த யானை 8 பேரோ என்னை தானே எரிப்பதற்கு அக்கினி எவ்வளத்துவாரோ என்ன செய்வையாது என்ன செய்வையாது ஏனெந்த சோதனையோ சத்தியான பார்வதியே சத்தியான பார்வதியே வேகம் எல்லாம் காந்துதம்மா உடம்பு எல்லாம் எரியுதம்மா கண்ணு 2 காந்துதம்மா காலு 2 எரியுதம்மா உடம்பெல்லாம் எரியுதம்மா வேகம் எல்லாம் காந்துதம்மா என்ன செய்வையாது சத்தியான பார்வதியே என்ன செய்வையாது ஏனெந்த நாகக்கணிக்கு குழந்தை வர கொடுக்காதுன்னு சொல்லி நீ கேட்டையா? அப்படித்தான் கொடுப்பேன்னு கொடுத்த. நீ தானே கொடுத்த. உன் தங்கச்சி மாதிரி என்ன செஞ்சிட்டா? என்ன செஞ்சிருக்காளுங்க? என்னை எரிப்பதற்கு அக்கினியை வளர்த்து வாராள. ஆமா, உடம்பெல்லாம் எரியுது, தேகமெல்லாம் காந்தது. உன் தங்கச்சி 8 பேர் என்ன வேலை செஞ்சிட்டா? இப்படியாக அந்த பகவான் சொல்லக்கூடிய வழியில அந்த பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? சுவாமி, உடம்பு எரிதுன்னு கவலைப்பட வேண்டாம். எனக்கு தங்கச்சி மாதிரி எனக்கு 8 குத்து இளையவதானே. என்ன சொன்னாலும் தங்கச்சி மாதிரி கேட்பாளுங்க. நான் போய் அக்கினி அடிச்சிட்டு வாரேன் சொல்லு, அக்கினி அடிச்சிட்டு வாரேன் என்று சொல்லி ஏ சத்தியான பார்வையால பகவானிடம் சொல்லிவிட்டு அந்த பார்வதியும் வராள. அக்கினி அணைக்க சந்தனமாக கழுவதற்கு வராள. பார்வதி என்ன நினைச்சா? இப்படியே போனோம்னா நம்ம காளியம்மா என்ன நினைப்பா? ஏ நம்ம அக்கா பார்வதி வந்திருக்கா, நம்ம அக்காலா வந்திருக்கா. மாரியம்மா என்ன நினைப்பா? நம்ம அக்கா, நம்ம மூத்தவா அழகு பார்வதி வந்திருக்காளே. அப்ப இவளை ஏமாத்தணும், நம்ம அடையாளம் தெரியாம போய் நிக்கணும் என்று சொல்லி சத்தியான பார்வதியா தன்னுடைய சொருபத்தை உருமாற்றி 5 வயது குழந்தை போல சொருபம் கொண்டு உருமாறி வராள. கருமாரியாக வராள. சின்ன பிள்ளை போல ரூபம் கொண்டு அவளுக்கு வயசு 5 வயசு, வயதோ 5. அந்த 5 வயசு பிள்ளை போல சொருபம் கொண்டு அப்படியே சித்தாட எடை உடுத்தி, அதாவது பட்டு சட்டை குஞ்சால வச்சு பின்னி போட்டிருக்கா. சித்தாட கட்டிக்கிட்டு வாரா. அவள் அழகா இருக்கா. யாரு? யாரு? நம்ம பார்வதியா? பார்வதி. சின்ன பிள்ளை போல ரூபம் கொண்டு உருமாறி வாராள. சந்தனாம வடமதுல பார்க்கும் போது 8 பேரும் வேல் வச்சுட்டு கொண்டு வராள. நம்ம அக்கா பார்வதி வந்திருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இவளும் ஊடாக்குல ஒரு பிள்ளை போனா, அவளுக்கு பின்னால இவளும் சுத்தி 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 வாரா. இவன் நம்ம அக்கா பார்வதி வாரான்னு தெரியாம ஆண்டவர் பகவானே மனதில் எண்ணிக்கொண்டு 3 பேரும் வேலையே சுற்றி சுற்றி வராள. சுற்றி வரக்கூடிய வழியில சத்தியான பார்வதியா பகவானே மனசில் எண்ணி அக்கினியை எப்படி சுற்றி வரா தெரியுமா? அவளை 3 தர நல்லா சுற்றி வாரா, சுற்றி வாரா, சுற்றி வணங்கி நமஸ்கரித்தா. நல்ல சுற்றி வாரா, சுற்றி வாரா, சுற்றி வாரா, சுற்றி வாரா. ஆதரத்தான் நமஸ்கரித்தா. ஆண்டவர் பகவானே அடிபணிந்தார்.
மனைவியான பார்வதி அக்கினில இறங்கின உடனே 8 பேர் ஒருத்தி பின்னால ஒருத்தி வரிசைக்கு அக்கினில இறங்கிட்டு ஆமா இறங்கின உடனே சரி அப்படியே ஈஸ்வரான பகவானுக்கு காந்தல் போய்விட்டது கடு வேதனை தீர்ந்து விட்டது என் உடம்பு எச்சலாம் பறந்துருச்சு அக்கினி அணைக்க போனால மனைவியான பார்வதி ஆளுக்காங்களையே என்ன ஆனாலும் ஏதானாலும் என்று ஆண்டவன் தான் பகவான் பார்வை தேடி வரக்கூடிய வளையில் அம்மைமார்கள் 8 பேர் அக்கினில இறங்கி எப்படி இருக்கா கறி உரி இருக்காளே ஆண்டவர் பகவான் ஓடி வந்து அட்டகாலம் 8 பேரை தட்டி எழுப்புகிறாரு அவர் எப்படி எழுப்புறாரு தெரியுமா ஐயா அந்த நல்ல வேளையில ஆண்ட வந்தா பகவான் தீர்த்தம் கொண்டே தெளிப்பாரா படிச்சுட்டேன் ஏனே இன்னொருக்கு படிக்கணுமா ஏ அக்கினில இறங்கி கொண்டு அம்மைமார்கள் இறங்கி கொண்டு பாடி இருக்கக்கூடிய வடையில அதாவது டானா ஊர்ல டிரைவர்மார்கள் ஒன்று கோடி அப்ப 101 ரூபா கொடுத்தாங்க ஆமா இப்ப 201 ரூபா 201 ரூபா எங்க அண்ணன் மாதிரிலாம் பாசத்தோடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே கொடுத்துட்டாங்க என்ன மறந்து போச்சு படிக்கல இந்த தம்பியை பேசுங்க இந்த தம்பி தான் துட்டா வாங்க வச்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வேண்டா நீ அதனால டானா ஊர்ல வண்டி டிரைவர்மார்கள் அண்ணன்மார்கள்லாம் ஒன்று கூடி நம்ம பாடுகிற 6 பேரை ஆதரித்து 201 ரூபாயை கொண்டு வந்து 201 லட்சமா நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார் ஆமா டானா ஓட்டுநர் குரூப் சார்பாக வி தவசு பாண்டியன் அண்ணன் அவர்களும் வி உடையார் பாண்டியன் அண்ணன் அவர்களும் எஸ் பாலமுருகன் அண்ணா அவர்களும் எங்கள் தாய்மணி மணிகண்டன் தங்கராஜ் சங்கமார் அவர்களும் மணிகண்டன் சங்கரமால் அவர்களும் தங்கரோஷன் அவர்களும் வி சுடலப்பாண்டியன் அண்ணன் அவர்கள் வி சுடலை பாண்டியன் அண்ணன் அவர்களும் சரி சுடலைப்பாண்டியன் அவர்களும் மாரியம்மாள் அவர்களும் ஆமா கோமதி ஸ்டால் வச்சிருக்காங்க மாரியம்மாள் அவர்கள் கோமதி ஸ்டோர் அமரன் குரூப்ஸ் டானா அதாவது செவன் கரோஸ் கபடி குழு கபடி குழு சார்பாக 7 ஆரோஸ் கபடி குழு சார்பாக 7 ஆரோஸ் கபடி குழு சார்பாக 201 ரூபாயை கொண்டு வந்து 201 லட்சம் அனுப்பி கொடுத்திருக்கிறார் அவன் எப்படி எல்லாம் வாழ வேணும் தெரியுமா வாழையடி வாழையாக வளர வேண்டும் மாயாண்டி கிருமையாலே மங்களம வாழ வேண்டும் அண்ணமாறு ஒன்று கூட அவர் செய்யும் தொழிலதுதான் எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாழ வேண்டும் பாவநாசம் அல்ல பாவநாதர் அல்ல அண்ணாரோட குடும்பம் அல்ல